கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துலையும் தோத்திட்டு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளில் கூட நாம் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனம். வேதம் இவ்விதமாக சொல்லிக் கொடுக்கிறது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு அருமையான வார்த்தை. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி இன்றைக்கி ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையை கொடுக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு உலகத்தில் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் இருக்குது, ஆனால் தைரியம் இல்லை. ஆம், இந்த உலகத்தில் நம்ம விசுவாச வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதே வேளை நமக்கு தைரியம் வேணும். தைரியம் இல்லைன்னா பிசாசன் என்ன பண்ணோம், பயத்தை கொண்டு வருவான், விசுவாசத்தை எடுத்து அவிசுவாசத்தை விதைச்சி வச்சிருவான். ஆகையால் தான் வேதத்தில் இந்த பகுதியில் ஒரு அருமையான வார்த்தை, ஆதி நாட்களில் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு வாழ்ந்த அநேக யூதர்கள் அவர்கள் விசுவாசிகளாக மாறி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் இயேசு மீண்டும் வருவதற்கு காலதாமதம் ஆகும்போது அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, விசுவாசத்தை விட்டு வழுகி போக வேண்டிய சூழ்நிலை காணப்பட்டது. எனவே அவர்களை பலப்படுத்தும்படியாக இந்த நூல் எழுதப்பட்டது. எனவே இந்த பகுதியில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், தைரியம் தேவை. இந்த உலகத்தில் தைரியம் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. ஆம், நம்ம விசுவாச வாழ்க்கையில் வாழுகிறோம், நமக்கு தைரியம் தேவை. குடும்பத்தில் யாருக்காவது பலவீனமாக இருக்கலாம், அல்லது திடீர்னு நம்முடைய தொழிலில் ஏதோ பண தேவைகள் இருக்கலாம், கடன் பிரச்சனை குறித்து கலங்கி கொண்டு இருக்கலாம், திடீர்னு சரீரத்தில் ஒரு பலவீனத்தை குறித்து நம்ம பயந்து கொண்டு இருக்கலாம், திடீர்னு ஒரு நெருக்கம் வரும். இந்த நெருக்கத்தை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், சில வேளைகளில் கலக்கம் அடைவது உண்டு. அப்படி கலங்கி கொண்டு பயந்து கொண்டு குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீருங்க. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். ஒவ்வொரு பாடுகளும் சில நாட்கள் உண்டு. எல்லா பாடுகளுக்கும் துக்கத்துக்கும் முடிவு உண்டு. ஆகவே ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராம். அப்போ எப்படி ஆசீர்வதிப்பார், எப்போது ஆசீர்வதிப்பார்னா, உங்கள் உள்ளத்தை அவருக்கு என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. மனம் திரும்புதலை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட என்ன பண்ணுவார், பெரிய காரியத்தை அவர் செய்வார். உங்களோட வாழ்க்கையில் பயங்கள் தொடாதபடி, குழப்பங்கள் தொடாதபடி, பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், நிச்சயமாக நடத்துவார். கவலைப்படாதீருங்க. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்க துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை பலப்படுத்துங்க. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாதீங்கன்னு சொன்னீங்கப்பா. பிள்ளைகள் தைரியத்தோடு வாழ, பிள்ளைகள் தைரியத்தோடு ஜெயங்கொள்ள கிருபைகளை கொடுப்பீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரும் பலப்படுத்துவீராக. நீங்கள் அப்படி செய்துக்க நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.